ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ், மிளகு, ஜீரகம், சோம்பு எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அடிக்கடி நான் இப்போ இதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு கொஞ்சம் நிறைய, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கசகசா, சோம்பு, பூண்டு, பொட்டுக்கடலை, தேங்காய் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வில்லேஜ் ஸ்டைலில் செய்கிறப்பையும் நல்லாயிருக்கும். வில்லேஜில் மோஸ்ட்லி இந்த மாதிரி பட்டை கிராமெல்லாம் அம்மியில் வச்சு நுணுக்கி தான் போடுவாங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் அந்த பவுடரை போட்டுட்டு உடனே வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டுறணும். அது லைட்டாக சூடாயிட்டு அந்த பவுடரை போட்டோம்னா அது ரொம்ப கருகின மாதிரி வாசனை வந்துடும். இப்படி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் சூடானதும் போட்டு உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுட்டு அது நல்லா வதங்கினோன்னே தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கழுவி வச்சுருக்கிற ஆட்டு எலும்பை அது கூட நான் இன்றைக்கி கொஞ்சம் கொழுப்பு போட்டு கேட்டிருந்தேன், போட்டிருந்தாங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி விட்டு நான் ஒரு 20 விசில் விட்டு எடுத்தேன். ஏன்னா அந்த சூப்பில் நம்ம சூப்பு குடிக்கிறப்ப அந்த எலும்பில் உள்ள சாறு எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும் அப்படின்ட்டு. முன்னாடியெல்லாம் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. முன்னாடியெல்லாம் அடுப்பில் போட்டே வச்சுருவாங்க. அது அப்படியே நல்லா சுண்டி அந்த இது நம்ம குடித்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். குக்கரில் வைக்கிறதுனால தான் நான் 20 விசில் விட்டேன். குழம்புத்தூள், கொஞ்சமாக ப்ளைன் மிளகாத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூளே கரெக்டாக இருந்தது. தேங்காய் பேஸ்ட்டு, தயிர், அது தயிர் ஊற்றி பழகிட்டோம். அதனால் தயிர் போடலைன்னா நான் புளி போட்டுருவேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நான் இன்றைக்கி எந்த காயும் போடாமல் நல்லா பெரட்டல் மாதிரி வச்சுருந்தேன். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பும் கொடுத்த மாதிரி ஆச்சு. நம்ம சாதத்துக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அன்னைக்கு நான் லஞ்ச் பிளேட்டுக்கு இது தான் பண்ணியிருந்தேன். வத்தல் வறுத்துருந்தேன். இதுக்கிடையில் சாதமும் வச்சுட்டேன். இது சூப்பு குடிக்கிறதுனால சாப்பாடு ரொம்ப இறங்காது. அதனால தான் தொட்டுக்க நான் ரொம்ப எதுவுமே செய்யவே மாட்டேன். அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.